இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. இந்த வருஷம் ஸ்பெஷல்னா வெளியே பண்ணுறது தான் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஸ்டேஜ் அண்ட் மக்கள் அதிக அளவு கூடுற ஒரு நிகழ்வாக இது இருக்கும். திறந்த வெளியில் நிகழ்த்துறது தான் இந்த வருஷம் ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் பாதுகாப்பு அம்சங்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பு முறையாக காவல்துறையிடம் அனுமதி வாங்கியிருக்கோம். அண்டு எங்ககிட்ட வாலண்டியர்ஸ் இருக்காங்க, ஒரு 300க்கும் மேற்பட்ட வாலண்டியர்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். அண்டு காவல்துறையும் தங்களுடைய பங்களிப்பை தரும், அண்டு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டும் அவங்களுடைய பங்களிப்பை தருவாங்க. அண்டு இப்போ வருடம் எந்த சிக்கலும் இல்லாமல் தான் நாங்கள் நிகழ்த்திருக்கிறோம். அண்டு இந்த வருடமும் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அண்ட் ஆம்புலன்ஸ் அண்ட் ஃபயர் சர்வீஸ் இவங்க ஆல்ரெடி நம்ம எல்லாருமே பேசி வச்சாச்சு. அண்ட் ஸோ எந்த அளவுக்கு மக்கள் கூடினாலும் ரொம்ப கவனமாக பொறுப்பாக செயல்பட்டு எந்த சிக்கலும் இல்லாமல் நிகழ்த்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். முன்னேற்பாடு திட்டங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே கண்ட்ரோலில் இருக்குது. ஆக்சுவலி நியூவானா சில இசைக்கலைஞர்கள் வராங்க அண்ட் இது வரைக்கும் மேடை ஏறாதவங்க, ஆனால் ஏற்கனவே அவங்க பிரபலமானவங்க தான் அவங்க வராங்க. இப்போ என்னென்னா இதில் பால் டப்பா இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட் டைம் அவர் வராரு, அந்த ஆர்டிஸ்ட் வராரு. அண்டு இது இல்லாமல் போன வருடம் இசைச்ச அந்த வைல்டு உமன் அப்படின்ற அவங்க இருக்காங்க, அவங்க பயங்கரமாக போன முறை பண்ணாங்க. அப்புறம் டப்பா பீட்ஸ்ன்னு சொல்லிட்டு சின்ன பசங்க பண்ணுற அவங்க வராங்க. அண்ட் ஃபோக் ஆர்டிஸ்டில் நிறைய பேர் வராங்க, இங்கே பிரபலமாக இருக்கிற நிறைய ஃபோக் ஆர்டிஸ்ட் வராங்க. அவங்க எல்லாருமே திரைத்துறையிலும் சரி மக்கள்கிட்டையும் பயங்கர பிரபலமானவங்க. அண்ட் கானா பாடல்கள் நிறைய பேர் வராங்க. அண்டு ஒப்பாரி இசைக்கலைஞர்கள் புதுசாக சில பேரை கொண்டு வரோம், ஏற்கனவே மேடை ஏறாமல் இருக்க. இப்போ மதுரை தென் மாவட்டங்கள்லேருந்து சில பேர் ஸ்டேஜ் பண்ணுறாங்க ஒப்பாரி இசைக்கலைஞர்கள். அண்டு அப்புறம் பிளாக் பாய்ஸ் அவங்க வராங்க, இங்கே சென்னை வேசர்பாடி பகுதியை சேர்ந்த பிளாக் பாய்ஸ் அவங்க வராங்க. ஸோ இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த முறை நாக்பூர்லேருந்து பீம்வாடி அப்படின்ற அவங்க வராங்க, ஒரு குழு வராங்க. அண்டு ட்ரைபிள் குழுக்கள் அவங்களும் வராங்க. ஸோ ஒரு கலெக்டிவாக நிறைய ஆர்டிஸ்ட் கலந்துக்கிற ஒரு நிகழ்வாக இது இருக்கும். ஆக்சுவலி முன்னாடி மார்கழி மக்கள் இசை தொடக்க காலத்தில் நான் பார்த்துருக்கேன், அது ஒரு ஈவெண்ட்டாக இல்லாமல் ஒரு திருவிழாவாக இருக்கும். ஒரு 6 நாள் ஒரு பெரிய கிரவுண்டில் நிறைய கண்காட்சிலாம் வச்சு இப்போ வருஷம் போக போக அது அப்படியே சுருங்கின மாதிரி இருக்குது. ஒரு 6 நாள்ன்றது 3 நாள் ஆயிடுச்சு. அப்படி இல்லை, அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறப்போ அரங்கு நிகழ்வாக இருந்தது, பார்வையாளர்கள் 300 பேர் தான். பட் இப்போ பார்வையாளர்கள் 3000லேருந்து 5000 பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஈஸியாக. ஸோ அதனால் எங்களால் ஒரு சபா நிகழ்வாக பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ மக்கள் அதிகமாக கூடுறதுனால நாங்கள் திறந்த வெளியில் ஒரு பெரிய அரங்கு பிடிக்க வேண்டியதாக இருந்தது. அண்ட் அரங்கை சுற்றிலுமே நம்ம நிறைய ஸ்டால்ஸ் வச்சுருக்கோம். அண்டு அது சம்மந்தமான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலி எங்களை பொறுத்த வரைக்கும் இது பெருசாக தான் மாறி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மக்கள் நிறைய கூடுற ஒரு இடமா தான் மாறி இருக்குது. ஸோ இந்த வருடம் 3 நாள் நாங்கள் பண்ணுறோம். ஆனால் நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும்னு பிளான் பண்ணுறோம். மற்ற மாவட்டங்கள்லேயும் இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்குது. அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக இருக்குது. இப்போ இந்த முறை பார்த்திங்கன்னா மக்கள் அதிகமாக கூட போகிறாங்க. அண்டு பெரிய ஸ்டேஜ் இருக்குது, அண்டு நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. அண்ட் கண்காட்சி சம்மந்தமான சில வேலைகள் பண்ணிருக்கோம். பெயிண்டிங் எக்ஸிபிஷன் இன்றைக்கி இந்த முறை வைக்கலான்னு பிளான் பண்ணுறோம். அண்டு நீளம் ஸ்டால், ஒரு பெரிய புக் ஸ்டால் வைக்க போகிறோம். ஸோ இப்படி ஒரு பெரிய நிகழ்வாக தான் இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மார்கழி மக்கள் இசை என்னென்னா இளைய மக்கள் இல்லை, இப்போ என் தெருவில் வாசிட்டு இருந்த ஒப்பாரி பாடிட்டு இருந்த ஒரு முத்து அப்படின்ற இசைக்கலைஞர் அவர் மார்கழி மக்கள் இசையில் ஸ்டேஜ் ஏறினதுக்கப்புறம் இன்றைக்கி மக்கள்கிட்ட பிரபலமாக மாறியிருக்காரு. அண்டு அவர் ஒப்பாரி பாடுறதுக்கு அவர் டேட் வாங்குகிற அளவுக்கு அவ்வளோ பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவர் மாறி இருக்கார். அண்ட் அவருக்கு என்னென்னா முன்னாடி ரொம்ப மலிவான ஒரு தொகையை கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவர் டிமாண்ட் பண்ணுற காசை கொடுக்கறதுக்கு மக்கள் முன் வந்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். அண்டு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப முக்கியமான இசைக்கலைஞர். பட் ஆனால் சமூகத்தில் அவர் ஒப்பாரி பாடுறதுனால
அதுவும் தெருக்களில் இல்லை வந்து நம்ம வாழற வசிகள்லேயே ஒரு ரோட்டுகள்லேயே இப்படியே பாடி முடிச்சதுனால அவருக்கான அந்த இசைக்கலைஞருக்கான ஒரு மதிப்பு மக்கள்கிட்ட சமூகத்திலேருந்து வராமல் இருந்தது. அண்ட் மார்கழியில் மக்கள் இசை வந்ததுக்கு பிறகு ஸ்டேஜில் அவங்க பாடினதுக்கு பிறகு அண்டு சமூக வலைதளங்களில் அவங்க பரவுனதுக்கு இந்த அவங்க பாடின பாடல்கள் பரவுனதுக்கு பிறகு மக்கள்கிட்ட பெரிய ஒரு நன்மதிப்பு உருவாயிருக்கு. அதனால் அவருக்கு இதனால் அவர் ஒரு ஒரு பெரிய அவருடைய அந்த சமூக தளங்களில் ஒரு கலைஞர் அப்படின்ற ஒரு ஒரு ஒன்று இருக்குல்ல, அது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றது தான் மார்கழி மக்கள் இசை செஞ்ச ஒரு மிக முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.